வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் ப்ராடக்ட் பற்றி. ஸோ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், இது ஏற்கனவே ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட வந்து சப்ஸ்கிரைபராக விவரம் தெரியல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எடுக்கணும்னு நினச்சிட்டு அப்படியே மறந்துட்டேன். இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறப்ப ரீசெண்டாக ஒரு கமெண்ட் வந்துச்சு. ஸோ அவங்களுமே பனானா பவுடர் பற்றி தான் வந்து கேட்டுருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு ஞாபகப்படுத்தினதுக்கு. ஸோ அந்த பனானா பவுடர், ஸோ அதை பற்றி தான் எனக்கு வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இது நான் ஒரு நாளைக்கு டெமோவும் பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் வந்து சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ அந்த பனானா பவுடருங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது ஒரு மேக்கப் ப்ராடக்ட். உங்களுக்கு வந்துட்டு இது மெயினாக வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டன் பண்ணி காட்டுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. அது மாதிரி இந்த பனானா பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிவர்சல் வார்ம் ஷேட், ஒரு வார்ம் எல்லோ ஷேட். ஸோ நம்ம இந்தியன் ஸ்கின் டோனுக்கு எல்லா ஸ்கின் டோனுக்குமே இது ரொம்ப நல்லா வந்து பொருந்தும். இந்த கூலர் ஸ்கின்னில் இருக்கிறவங்க மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறங்க, பிங்க் டோனில் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கிறங்க. வார்ம் அப்புறம் நியூட்ரல் ஸ்கின் டோனில் இருக்கிறவங்க தாராளமாக இது வந்து போட்டுக்கலாம். பிகாஸ் இது ஒரு வார்ம், எப்படி சொல்கிறது, ஒரு எல்லோ ப்ளஸ் அந்த மிக்ஸ் ஆஃப் வார்ம், எல்லோ அப்புறம் வார்ம் அந்த மாதிரி இதில் உங்களுக்கு வந்துட்டு வரும். ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை இந்த வீடியோவில் எப்படி டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து யூஸ் பண்ணணும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணணுங்கிறத அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் ஷார்ட்லேருந்து மீடியமாக தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். வாங்க அது என்னங்கிறது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பனானா பவுடர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆஸ் யூஸ்வல் காம்பேக்டில் உங்களுக்கு வர்ற மாதிரியும் உங்களுக்கு வந்துட்டு வரும். ஓகே, அப்படி இல்லைனா லூஸில் உங்களுக்கு வர்ற மாதிரி வரும். அது டிபெண்டப்பாக நீங்கள் வந்து எப்படி வேணுமோ அது அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் ப்ராசஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா லூஸில் தான் வந்துட்டு போடுவாங்க பனானா பவுடர் வந்துட்டு. இந்த பனானா பவுடர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம ஃபேஸோட இந்த சென்டர் பார்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு, அப்புறம் நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக ஓவராலாக போட்டு ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி காட்டுறதுக்கு இதுக்கெலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பனானா பவுடர் வந்துட்டு. ஓகேவா? ஸோ இந்த பனானா பவுடர் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்கின் டோனும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா ஸ்கின் டைப்பும் போட்டுக்கலாம். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நம்ம இந்தியன் ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நியூட்ரல் வார்ம் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பிங்க் லைட்டு ஸ்கின் டோனில் இருக்கிறீங்க, கொஞ்சம் கூல் அண்டர் டோன்லலாம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட் ஆகுமா இல்லையான்னு எனக்கு வந்து தெரியலை. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு அது கரெக்டாக சொல்ல தெரியல. பட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி அது ஆர்டிஃபிஷியலாக உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதை வந்து விட்டுருங்க, அதை அப்ளை பண்ண வேணாம். நீங்கள் வந்துட்டு அதுக்கு பதிலாக வந்துட்டு ஒயிட் பவுடர் போட்டுக்கலாம். அந்த கொஞ்சம் பியூர் ஒயிட் பவுடர் மாதிரி இருக்கும், இல்லை லூஸ்லேயே பனானா பவுடர் மாதிரியே ஒயிட் இருக்கும். நீங்கள் வந்து பிங்க் இதில் இருக்குங்கன்னா யூஸ் பண்ணலாம். பட் வார்ம் நியூட்ரலில் ஸ்கின் டோனில் இருக்கிறவங்க தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பனானா பவுடர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு வந்துட்டு வரும். ஓகே, பனானா பவுடர் வந்து உங்களுக்கு எந்த சிம்மருமே உங்களுக்கு வந்துட்டு இருக்காது, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மேட்டாக தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அந்த ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேஸ் மேக்கப் க்ரீம் ப்ராடக்ட்டை வந்து நல்லாவே செட் பண்ணி ஆயில் ஃப்ரீ, ஷைன் ஃப்ரீ, மேட் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். மேக்கப் நல்லா லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வச்சுருக்கும். அந்த மாதிரி பர்பஸ்க்கும் நீங்கள் ஃபுல் ஃபேஸ்க்கு போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஃபேஸில் இந்த மாதிரி சென்டர் பார்ட்டில் கூட நீங்கள் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரஷில் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அண்டர் ஏரியா. ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரி போடும்போது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இதை விட இது வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு இஃப் யூ வாண்ட் மோர் யூ கேன் பில்ட் இட் அப். இந்த மாதிரி தான் போடணும் இந்த இடங்கள். அப்புறம் நோஸோட சென்டரு, குப்பிட்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின், இந்த மாதிரி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஹெட் ஏரியா, சென்டர் ஆஃப் த ஃபோர்ஹெட்டில். ஸோ இந்த மாதிரி போடும்போது ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷாக தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நல்லா ஒரு நேச்சுரலான பிரைட் ஸ்கின்னாக உங்களுக்கு வந்துட்டு காட்டும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த பனானா பவுடருங்கிறது. இதுதான் ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஆல்ரெடி என்னோடய ஃபேஸில் நான் வந்து ஃபுல்லாக பவுடர் செட் பண்ணிட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி மாதிரி போட்டுக்கிட்டேன். நீங்கள் லூஸில் போகிறனாலும் போகலாம். லூஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேக்கிங் பண்ணலாம். அந்த பவுடரை கொஞ்சம் நிறைய எடுத்து இந்த மாதிரி இடங்களில் வச்சு, இந்த மாதிரி இடங்கள், இந்த மாதிரி நோஸ் இதெல்லாம் வச்சு நீங்கள் இது பண்ணும்போது நல்லா அந்த ஃபேஸில் உள்ள ஆயில், சைன், சீபம் எல்லாத்தையுமே நல்லா வந்து அப்சர்வ் பண்ணி நல்லா உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். லாங் லாஸ்டிங்காக மேக்கப் வந்து வச்சுருக்கும். நீங்கள் இப்படி மாதிரி செட் பண்ணலாம். ஓவராலாக ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம். ஓகேவா? ஸோ இது நான் ஒரு நாளைக்கு லைவாக உங்களுக்கு டெமோ வந்து பண்ணி காட்டுறேன். இப்போ ஜஸ்ட் ஒரு இதுக்காக பண்ணி காட்டினேன்.
ஸோ உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ எந்த ஒரு ஷிம்மர் இதெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்காது, மேட்டர் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் வந்து கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அந்த ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பனானா பவுடர் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சாலிட், இது 2 ஃபார்மில் தான் உங்களுக்கு வந்துட்டு வரும். என்னை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி நான் அதான் வந்து பார்த்துருக்கிறேன். மற்றபடி வேறு எதுலேயும் வராது. லூஸில் உள்ளது பார்த்திங்கன்னா நீங்கள் பேக்கிங்க்கு இந்த மாதிரி பர்பஸ் மற்ற பர்பஸ்க்கும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சாலிடாக உள்ளது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிரைட்னப் பண்ணுறதுக்கு, காம்பேக்டாக ஓவராலாக யூஸ் பண்ணுறதுக்கு அப்படி மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம். பட் நீங்கள் மல்டி பர்பஸ் நிறைய வேஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லூஸில் வச்சுக்கிறங்க. நார்மலாக இந்த மாதிரி செட் பண்ணுறது, அண்டர் ஏரியா செட் பண்ணுறது, ஃபேஸ் ஃபுல்லாக வந்து போடுறது, அதுக்கெலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சாலிட் உள்ளது நீங்கள் வந்து வச்சுக்கலாம். என்ன சொல்கிறது, ஆமாம், சாலிட் உள்ளது ஃபுல் ஃபேஸ்க்கு இதுக்கு வச்சுக்கலாம். லூஸில் உள்ளது பேக்கிங்க்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து சேரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பேக்கிங் பவுடர் இந்த லூஸ் பனானா போடுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு குறிப்பிட்ட பிராண்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஃபேஸஸ் கனடா, மேக்கப் ரெவல்யூஷன், சுகர், இதிலெல்லாம் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இட் யூஸ் அமேசிங் ரிசல்ட் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மிஸ் கிளார் பேலட்டில் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இதுவுமே நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 01 பேலட்டுன்னு நினைக்கிறேன். 01 இட்ஸ் 02 எனக்கு தெரியலை, என்ன பேலட்டுன்னு தெரியல. ஓகே, இந்த பேலட்லேயும் உங்களுக்கு இருக்கும். இதில் உள்ளது இந்த மீடியம் டு டஸ்கி ஸ்கின்க்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். டஸ்கி ஸ்கின்க்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் கைஸ் இந்த பனானா பவுடர் பற்றின ஒரு இது உங்களுக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கன்சீலர் வந்து போடுறீங்க, அந்த கன்சீலர் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப உதவும். பிகாஸ் நீங்கள் போட்டு இந்த பனானா பவுடர் வச்சு செட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த க்ரீசஸ் உங்களுக்கு வந்துட்டு வராது. கன்சீலர் வந்து லாங் லாஸ்டிங்காக வந்து ஃபிக்ஸ் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஸ்டேயிங் பவர் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, ஸோ நான் சும்மா ஹை பாயிண்ட்ஸில் மட்டும் போட்டுக்கிட்டேன். நீங்கள் ஃபேஸ் இந்த மாதிரி சுற்றி ஹோலாக நீங்கள் சென்டரில் ஃபுல்லாக போடலாம். அது வந்து உங்கள் விருப்பம். நல்லா ஆயிலையும் சீபம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷைன்லாம் வந்து நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, லாங் லாஸ்டிங் வந்து வச்சுருக்கும். ஸோ இது வந்து எல்லா யூஸுக்கும் போடணும்னு தேவையில்லை. அப்படி நீங்கள் டெய்லி இதுக்கும் யூஸுக்கு பவுடர் மாதிரி இதுவரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை அப்பப்போ எனக்கு தேவைப்படுது, ஃபேஸை பிரைட்னப் பண்ண தேவைப்படுறது மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நான் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸோட சென்டர் பார்ட்ஸ் வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? மற்றபடி நான் மற்ற இதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். மேபி சம்டைம்ஸ் எனக்கு கொஞ்சம் ஃபேஸ் வந்து டல்லாக இருக்குது, நான் எதுவுமே போடலை, ஜஸ்ட் என்னோடய ஸ்கின் மேட்சிங் ஷேட் கன்சீலர் போட்டு இந்த பனானா பவுடரை ஃபுல் ஃபேஸ் போட்டு செட் பண்ணிக்கிறேன். லூஸ் பவுடர் போட்டு லூஸ் பவுடர் வச்சுக்கிறேன். ஸ்விஸ் பியூட்டியில் கூட உங்களுக்கு இருக்குது பனானா பவுடர், ட்ரை பண்ணி பாருங்கள். மிஸ் கிளார்லேயே உங்களுக்கு இருக்குது பனானா பவுடர் இருக்குது, லூஸில் உங்களுக்கு லூஸ் பவுடரில் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல். வேறு ப்ராடக்ட் பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் கமெண்ட்டில் தெரியப்படுங்க. அதை பற்றி ஃபுல் வீடியோ உங்களுக்கு வந்துட்டு போடுறேன். ஒரு நாளைக்கு லைவ் டேமோ பனானா பவுடர் எப்படி போடும்போது சொல்லி காட்டுறேன். ஓகேவா? ஸோ பாய்.